தீன்தயாள்ஜி வந்து மற்ற பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் அல்லனா வந்து ஐடியாலஜிஸ் அவங்கள்லேருந்து எப்படி மாறுபட்டிருக்காரு அப்படின்னு அந்த ஐடியாலஜி மூலமாக நம்ம பார்த்தது போன வீடியோவில். இந்த ரீலில் வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னாக்கா அரசியல் அந்த வார்த்தையை வச்சே பார்க்கலாம். அதாவது அவர் எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னாக்கா, பீஷ்ம பிதாமகர் சாந்தி பர்வத்தில் என்ன சொன்னாங்களோ ராஜ்நீதி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி தான் இவரும் பேசுகிறார். அது அப்படியே அரசியல்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னாக்கா, பாலிட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்க முடியாது. ஏன்னாக்கா ராஜ்நீதி அப்படிங்கிற விஷயத்தில் 3 விஷயம் அடிப்படையாக இருக்குது. ஒன்று ராஜ்யா, தட் இஸ் த பாலிஸ். இன்னொன்று வந்து ராஜ்ய தந்திரா, அதுதான் வந்து பாலிசி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ராஜ்ய தர்மா, அதுதான் டியூட்டி. அந்த யாருக்கு டியூட்டி, யார் நம்மளை ஆள்றாங்களோ அவங்களுடைய டியூட்டி. இந்திய துணைக்கண்டத்தில் என்றைக்குமே எதேச்சதிகாரம் அப்படிங்கிற விஷயம் வந்து என்றைக்குமே தலை தூக்க முடியாது. தலை தூக்குனா நாம் எல்லாம் சரியாக இல்லைன்னு அர்த்தம். நம்ம நாட்டில் அதை ஜெயிச்சதே சரித்திரமே இல்லை. இங்கே காலங்காலமாகவே மன்னர்கள்லாம் தர்மத்தின்பால் நின்று தான் அரசு ஆண்டிருக்காங்க. இங்கே நம்ம மேலை நாட்டில் வந்து சிட்டிசன்னு ஒரு தத்துவம் சொல்கிறோம். அந்த மாதிரி இங்கே யாரும் சிட்டிசன்ஸ் கிடையாது. அவங்க வந்து இந்த ராஜ்யத்தோட ஆள்றவங்களோட ஒரு பகுதி தான் அப்படின்னு நம்ம அப்படியே தான் நம்ம சிந்தனை இருந்திருக்கு. அதை வந்து அவங்க பாஷையில் ராஷ்ட்ராங் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ராஷ்ட்ரா அப்படின்னு. அப்போ ராஷ்ட்ரானா என்னங்கிறத நான் அடுத்த இதில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் சொல்லிட்டு வரேன், நான் இதோட 3 வீடியோ பண்ணியிருக்கேன், இது 4வது வீடியோ. நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ளதை கேட்கலைன்னா தயவுசெய்து கேளுங்க. நன்றி.